2 டேஸ்க்கு முன்னாடி கூட்டு குடும்ப பெஸ்ட்டா, தனி குடும்ப பெஸ்ட்டான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு சொல்ல வர கருத்த சீக்கிரமா சொல்லி முடிச்சிடணும் அந்த 1 நிமிஷம் வீடியோக்குள்ள அப்படிங்கிறது தான். இன்னொன்னு இந்த மாரி ஒரு தலைப்ப வந்து நான் பேசணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனால என் மனசுல இருந்த குமுறல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன்னு சொல்லணும். ஆனா அத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "ரொம்ப ஃபாஸ்ட்டா பேசுறீங்க. நீங்க பேசுறதே அடுத்தவங்களுக்கு புரியணுங்கிறக்காக, அதுவே ஃபாஸ்ட்டா பேசுனீங்கன்னா, அது மத்தவங்களுக்கு நீங்க பேசியும் பிரயோஜனம் இல்ல, புரியாது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிலிருந்து நானே என்ன கஷ்டப்படுத்திட்டு இனிமேல் ஸ்லோவா பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்லோவா பேசினா தான் நான் சொல்ல வர்றது மத்தவங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றது ஸ்டார்ட்டிங்ல இருந்து சின்னதுல இருந்தே பழகிடுச்சு. நான் மத்தவங்க கிட்ட பேசும்போதுமே கொஞ்சம் படபடபடன்னு ஸ்பீடா தான் பேசுவேன். அது பழக்க தோஷம். இனிமேல் அத வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். என் வீடியோ பார்க்குற விளாக் சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் பேசுறது ஃபாஸ்ட்டா இருக்கா? இல்ல ஸ்லோவா இருக்கா? அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ப்ரமோஷன் வீடியோல என்ன கட்டுப்படுத்திட்டு எப்படியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா பேசிர்றேன். ஆனா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, விளாகுக்கு ஏதாவது பேசும்போது என் மனசுல இருக்கிறத ஒரு கோர்வையா சொல்லணுங்கிறக்காக படபடன்னு அந்த மாரி பேசிர்றேன். இனி போக போக அத கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் போடுற வீடியோக்கும், அது விளாக்ல காட்டுற இமேஜஸ்க்கும் பேசுறதுக்கும் சில டைம் சம்மந்தம் இருக்காது. பிகாஸ் எதனால அப்படின்னா, நான் வந்து எனக்கு அன்னைக்கு தோன்ற கருத்த நான் வந்து வீடியோ மூலமா மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது 4 பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்க வந்து விளாகா தான் இது வரும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா இருக்காது. ஸ்டார்ட்டிங் நீங்க பார்க்கும்போது நான் விளாக் சம்மந்தமா பேசல அப்படின்னா, நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இது என்னோட தாழ்மை.